Hi friends, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுட்டு பாருங்க. நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து ஹோம்மேட் எக்ஸாம் பேட் எப்படிங்கறத பார்க்க போறோம். 3 மெத்தட் சொல்லி தரேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஐடியாக்கு நான் இந்த மாதிரி நார்மல் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துர்க்கேன். அது வந்து 2 ஷீட் ஒரே சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இத வந்து ஒரு A4 ஷீட்டை வந்து மெஷர் பண்ணி வச்சு பார்த்துட்டு ஒரு A4 ஷீட்டை விட சைடுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா நான் A4 ஷீட் உங்களுக்கு வச்சு காமிக்கும்போது தெரியும். கொஞ்சம் சைடுல எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துர்க்கேன். ஓகேவா? நான் இதுக்காக 2 பீஸ் எடுத்துர்க்கேன்னா 2 பீஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான். இப்போ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் எடுத்துட்டு 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி வந்து உங்ககிட்ட இருக்கிற கார்ட்போர்டு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படினா ஒரு பீஸ் கூட போதும் தான். நல்ல கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியா இருக்கிற கார்ட்போர்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணே போதும். என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் எப்படி சொல்றது தின்னா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து நான் 2 கார்ட்போர்ட் ஷீட்டை வந்து ஒண்ணா சேர்த்து வச்சு ஒட்டிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபெவிகால் போட்டாச்சு. அதுக்கு அப்புறம் இன்னொரு பீஸ் எடுத்து மேலே வச்சு ஒட்டிடலாம். ஓகே. இதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச பேப்பர்ஸ் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நானும் அந்த மாதிரி தான் ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக லைன்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் இந்த பேப்பர். அப்படி இந்த மாதிரி பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மல் உங்ககிட்ட இருக்கிற ஷீட் எந்த ஷீட் வேணால் யூஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து இந்த ஷீட் வச்சு கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. நம்ம வந்து 2 கார்ட்போர்டு சேர்த்து வச்சு ஒட்டும் போது எக்ஸாம் பேடுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு தின்னான ஷீட் ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட எக்ஸாம் பேட். ஓகேவா? இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த ஷீட் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து டிசைனாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் இல்லைனா நீங்களே வந்து கையில் டிசைனிங்காக வரையணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் ஆர் வந்து ஒயிட் கலர் நார்மல் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் ஏதாச்சும் ஒட்டிக்கலாம். இந்த கார்ட்போர்டுக்கு மேலே எப்படி வேணால் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷீட் ஒட்டும் போது கொஞ்சம் அந்த ஷீட் வந்து வழுவழுன்னு இருக்கும். நான் வச்சுருக்க இந்த ஷீட்டும் அப்படி தான். ஸ்டிக்கர் டைப் கிடையாது. நார்மல் ஷீட் தான். நான் ஃபெவிகால் போட்டு தான் ஒட்டுறேன். பட் வந்து வெளியில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த ஷீட்டை போட்டு கவர் பண்ணுறேன். ஓகே. அப்படி வந்து இந்த ஷீட் நீங்கள் ஒட்டலைன்னா நார்மல் வந்து A4 ஷீட் அந்த மாதிரி ஒட்டுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து செல்லோ டேப் போட்டுக்கோங்க. பெரிய செல்லோ டேப் இருக்கும் இல்லையா அந்த செல்லோ டேப்பை வந்து அந்த A4 ஷீட்டோ ஆர் வந்து சார்ட் பேப்பர் ஒட்டுறீங்கன்னா அந்த செல்லோ டேப்பை மேலே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும் ஃபினிஷிங். அதே மாதிரி கிளியாது அவ்வளோ சீக்கிரம். ஓகேவா? நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து இந்த ஷீட் போட்டு ஃப்ரண்ட் சைடும் கவர் பண்ணிவிட்டேன். பேக் சைட்லேயும் கொஞ்சம் இடம் தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துலையும் கவர் பண்ணிக்கிறேன். ஓகே. பேக் சைட்லேயும் இப்போ வந்து ஃபெவிகால் போட்டு கவர் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட் மட்டும் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து அது ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த தலைக்கு கொண்டவெல்லாம் போட்டுட்டு கிளிப்பு குத்துவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கிளிப்பு தான். இந்த கிளிப்பை எடுத்து நம்ம இப்படி மேலே போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட எக்ஸாம் பேட் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து அந்த கிளிப்பில் நம்ம வந்து பேப்பரை இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த மாதிரி நின்றுக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் எக்ஸாம் பேட் யூஸ் பண்ண மாட்டீங்க. நார்மலாக ஏதாச்சும் அசைன்மெண்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட் ஒர்க் ஏதாச்சும் எழுதுறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் பேடில் வச்சு நிறைய பேர் எழுதுவீங்க. எனக்கு கூட அந்த மாதிரி பழக்கம் தான். நான் எக்ஸாம் பேட் மேலே வச்சு தான் வந்து நார்மலாக எழுதுவேன். அந்த மாதிரி வந்து சொல்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் பேட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட சைஸுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து ஓரளவு சின்ன சைஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த ஐடியாலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஷீட் மாற்றி மாற்றி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு A4 ஷீட் சைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ செகண்ட் மெத்தடுக்குள்ளே போகலாம். அடுத்த ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி கேலண்டர் எடுத்திருக்கேன். கேலண்டர் பெரிய அந்த அட்டை இருக்கும்ல அந்த அட்டையை எடுத்து வச்சுருக்கேன். அந்த அட்டை கொஞ்சம் வேஸ்ட் அட்டை இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த அட்டை வந்து நல்லா திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அதுக்கு மேலே வேறு எதுவுமே ஒட்டணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணலாம். பட் வந்து மேலே அந்த கேலண்டர் ஷீட்டில் ஒட்டியிருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் பண்ணுற மாதிரி A4 ஷீட் ஆர் வந்து சார்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா வால் ஸ்டிக்கர்ஸு அது கூட எங்கிட்ட இருந்துச்சு. அது நான் ஒட்டலாமான்னு பார்த்தேன். பட் ஆல்ரெடி முன்னாடி ஒட்டினதும் கொஞ்சம் டிசைனிங்கான பேப்பர் தான் நம்ம ஒட்டியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக வெறும் சார்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த சார்ட் பேப்பரையே இந்த கேலண்டர் ஷீட் ஃபுல்லாத்துக்குமே கவர் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் மடித்து கவர் பண்ணுற மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. நான் எப்படின்னா இந்த கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்குலாம் சைடில் மடித்து ஒட்டுவாங்க பார்த்தீங்களா டேப் போட்டு ஒட்டுவாங்க. நம்ம வந்து அதுக்கு பதிலாக ஃபெவிகால் போட்டு கவர் பண்ணுறோம். ஓகே. இப்போ ஃபெவிகாலை போட்டுவிட்டு ஒட்டிட்டு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் லைட்டாக அப்படி கிஃப்ட் பேக் பண்ணுறதுக்கு மடித்து கட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒட்டுறேன். ஓகே.
நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து ஈஸி தான், மடித்து கட் பண்ணி ஒட்டுறது. அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். அப்படி புரியலன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் வீடியோவை மட்டும் செட்டிங்ஸில் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, அடுத்தது வந்து இதுக்கு மேலே நான் முன்னாடி ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுத்தேன் பார்த்தீங்களா, செல்லோ டேப் கவர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ நான் வந்து சார்ட் பேப்பர் ஒட்டியிருக்கேன் அப்படிங்கிறனால டக்குன்னு கிளியாமல் இருக்கிறதுக்காகவும் வெளியில் வந்து கொஞ்சம் வழுவழுன்னு இருக்கிறதுக்காகவும் இந்த ஷைனிங்கான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காகவும் நான் வந்து செல்லோ டேப்பில் பிக் செல்லோ டேப் எடுத்து ஒட்டுறேன். ஓகே, இப்போ இந்த செல்லோ டேப்பை பக்கத்தில் ஒட்டிக்கோங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து ஏதாச்சும் நீங்கள் டெக்கரேட்டிவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பார்பிடால் இமேஜஸ் ஆர் உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் இமேஜஸ் ஒட்டிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பார்பிடால் வாங்கின அட்டையிலேருந்து ஒரு டால் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்து அதை சென்டரில் வச்சு அதுக்கு மேலே வந்து நான் செல்லோ டேப் போட்டுக்கிறேன். ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு கூட நம்ம மேலே செல்லோ டேப் போட்டுக்கலாம். பட் செல்லோ டேப்பே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த கீழே அந்த இமேஜை மட்டும் அந்த ஃபோட்டோவோட ஸ்டிக்கரை மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து செல்லோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறனால ஒரே ஒரு பார்பிடாலோட அந்த பெரிய இமேஜ் மட்டும் வச்சுட்டு மேலே செல்லோ டேப் போட்டுட்டேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ட்ராயிங் இமேஜஸ் அந்த மாதிரிலாம் வரைஞ்சிட்டு அப்படி இல்லைனா ஏதாச்சும் கார்ட்டூன் இமேஜஸ்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் செல்லோ டேப் மேலே போட்டு கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து சொல்லித்தர 3 ஐடியாவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். குட்டீஸ் வந்து டக்குன்னு ஈஸியாக பண்ணுற ஐடியாவாக தான் சொல்லித்தரேன். அதனால தான் சீக்கிரம் சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகேவா, பட் வந்து உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஸ்டிக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிப் எடுத்து ரெண்டு வந்து மாட்டி வைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பீஸ் கூட மாட்டிக்கலாம் தான். கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்பாக இருந்துச்சுன்னா ஒன்று கூட மாட்டிக்கலாம். எனக்கு வந்து பெருசாக இருக்கிறது இப்போதைக்கு இல்லை, இந்த சின்னதாக இருக்கிறது தான் இருந்துச்சு. அதனால 2 பீஸ் எடுத்து மாட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ஷீட் மாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து A4 சைஸில் இருக்கிற ஃபோம் ஷீட் நான் மாட்டியிருக்கேன். பட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய இடம் இருக்குது. ஓகேவா, ஏன்னா இந்த கேலண்டர் ஷீட் வந்து நார்மலாகவே பெருசாக தான் இருக்கும். இந்த கேலண்டர் அட்டை வந்து நார்மலாக நல்லா பெருசாக இருக்கிறனால நம்ம A4 சைஸ் ஷீட் வச்சா கூட மிச்ச இடம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும். ஓகே, நம்ம பெரிய ஷீட்ஸ்லாம் கூட மாட்டி இதில் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் நான் வந்து சும்மா ரைட் பண்ணி காமிக்கிறேன். நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம் பேட் அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட் சொல்லலாங்க. ஏன்னா வந்து இந்த கேலண்டர் ஷீட் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் வந்து எக்ஸாம் பேட் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேலண்டர் ஷீட் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நம்ம வந்து இந்த கேலண்டர் ஷீட்டே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு மேலே இன்னுமே நம்ம வந்து பேப்பர் கவர் பண்ணி அதுக்கு மேலே திரும்பவும் செல்லோ டேப் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, இப்போ தேர்ட் ஐடியா பார்க்கலாம். தேர்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி நார்மல் கார்ட்போர்ட், இது வந்து நம்ம ஏதாச்சும் வாங்கணுன்னா அதில் கிடைக்கிற கார்ட்போர்ட் கிடையாது, கடையில் தனியாக வாங்கணும். நீங்கள் போய் கார்ட்போர்ட் ஷீட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த ஷீட் தான் இது. அந்த ஷீட்டை நான் வந்து நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற எக்ஸாம் பேட் சைஸுக்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த எக்ஸாம் பேடோட சைடில் வந்து கேர்வாக இருந்துச்சு. அந்த கேர்வ் லைன்ஸும் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த எக்ஸாம் பேடில் இருந்த மாதிரி. இப்போ அந்த கேர்வ் லைன்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தானே பண்ணுறோம் ரெக்டாங்கிள் ஷேப்பில். இது கொஞ்சம் கேர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 4 சைடு வந்து வளைவாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி 2 ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஷீட் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும், லைட்டாக வந்து வளையும், பெண்ட் ஆகும். ஓகேவா, அதனால் இன்னொரு ஷீட் எடுத்துகிட்டு நான் அதுக்கு மேலே ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கிறேன். 2 ஷீட்டை ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். முடிஞ்சால் இந்த மாதிரி ஷீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா 3 ஷீட்டாக கூட ஒட்டிக்கோங்க. ஒரு ஷீட்டே வந்து 25 ரூபி 30 ரூபி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஷீட் கூட ஃபுல்லாக ஆகாது. இந்த கார்ட்போர்ட் ஷீட் பொறுத்த வரைக்கும் சும்மா ஒரு 2-3 ஷீட் மேலே ஒட்டினீங்கனாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டு நல்ல வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து அது மேலே வச்சுருங்க. நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டேன், நல்லா வந்து சேர்ந்து ஒட்டிக்கிறதுக்காக. ஓகேவா, இப்போ ஒட்டிருச்சு. அடுத்து வந்து நான் இந்த மாதிரி கிளிப் எடுத்திருக்கேன். நார்மலாக வீட்டில் வந்து நம்ம துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளிப் தான். அந்த கிளிப்பில் 2 மாட்டியிருக்கேன். 2 கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கிளிப்பு போட்டிங்கன்னா கூட போதும் தான். ஏன்னா இந்த கிளிப் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஒரு கிளிப்பு கரெக்டாக சென்டரில் போட்டுனா கூட போதும் தான். இப்போ 2 கிளிப்பு போட்டால் என்ன ஒரு பிரச்சனைனா 2 கிளிப்பையும் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு அந்த பேப்பர் இன்செர்ட் பண்ணும்போது 2 கிளிப்பையும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு ஒரு கிளிப்பை மட்டும் சென்டரில் போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ ஒரு பேப்பர் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து எப்படின்னா குட்டீஸ்க்கு வந்து ஈஸியாக வீட்டில் வச்சு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஹோம் ஒர்க் பண்ணுறீங்க, பேப்பர்ஸ் வச்சு அசைன்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து கீழே வச்சு எழுதுறதுக்கு, அப்படி இல்லைனா ரைட்டிங் டேபிள் ஆர் வந்து ஸ்டடி டேபிளில் வச்சு எழுதும் போது இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸாக இருக்கும். நிறைய வந்து ஷீட்ஸ் இதில் கூட நம்ம வந்து சேர்த்து வச்சு பத்திரமா கூட வச்சுக்கலாம் இந்த எக்ஸாம் பேடில். ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த எக்ஸாம் பேடில் நான் எதுவுமே எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். இந்த மாதிரி எக்ஸாம் பேடும் விற்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, வெறும் மரத்தோட ஃபினிஷிங்கில் அப்படியே இருக்கும் அந்த ப்ரௌன் கலர்லேயே. அதனால் அந்த ப்ரௌன் கலர்லேயே நான் வந்து விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ராவாக அதில் ஏதாச்சும் ஒட்டிக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ 3 ஐடியா சொல்லியிருக்கேன்னா இதில் இந்த கேலண்டர் அட்டையில் பண்ணியிருக்கிறது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், கார்ட்போர்டில் பண்ணியிருக்கிறதுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் பேட் ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.